முடிஞ்ச உடனே அடுத்த ஸ்கிரிப்ட் என்னடானா, இவங்க கார் அனுப்புவாங்களாம். அதாவது எஃப்ஜேவே வந்துட்டான். ஆனா பிரஜின் இல்ல பிரஜின் இல்ல. என் ஸ்கிரிப்ட்ல நீ உள்ள வராத. எக்ஸிட் பாயிண்ட்ல நீ உள்ள வராத. எஃப்ஜே நீ இருந்தே எஃப்ஜே இல்ல ஆனா தம்பி உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா நீ வந்து எல்லாத்துலயும் இது எப்படி தெரியுமா இருந்தது? எல்லாம் மறந்து போச்சு, நான் சொந்தத்திலேயே பேசிக்கிறேன்னு விஜய் சேதுபதி சார். யோ கொஞ்ச நேரம் இருயா, இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லி எஃப்ஜே நீ இரு எஃப்ஜே, நீ சொன்ன மாதிரி பிரஜின்ல என் பிளானே வேற அப்படின்னு சொல்லி பிரஜின் கெமிய கடைசி வரைக்கும் வச்சுட்டு பிரஜினோட கான்பிடன்ஸ் பாத்தியா, நான் போயிட்டு திரும்பி வந்துடுறேன், நான் போயிட்டு திரும்பி வந்துடுறேன், நான் போயிட்டு திரும்பி வந்துடுறேன், நான் தான் மக்களே, நான் தான் சொல்லிக்கிட்டே இருக்கேனே. அந்த கப்பலோட ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்டே 6 வாரத்துக்கு தான் சிக்னேச்சரே. ஓகே 3 வாரம் முடிச்சு போச்சு, இன்னும் ஒரு 3 வாரத்துக்கு கன்ஃபார்ம்டா இருக்காங்க. அது இல்ல. ஆனா இந்த பக்கம் நடக்கிற பெர்ஃபார்மன்ஸ் என்னடானா, எனக்கு தெரிஞ்ச சிவாஜி கணேசன் படம், எம்ஜிஆர் படம், ஜெமினி கணேசன் படத்துக்கெல்லாம் டஃப் கொடுக்குற மாதிரியான ஒரு எமோஷன் இந்த பக்கமும். இந்த பக்கம் என்னடானா மாசா ஒண்ணு பண்றேன், தமாசா ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிறதும். காருக்குள்ள ஏறினதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இப்ப வந்து இங்க பாரு அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா, பிரஜின் நீங்க உள்ள போகும்போது நாங்க ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தோம்ல அதெல்லாம் அழிச்சிடுங்க, உள்ள இப்ப எல்லாமே மாறி போச்சு, நீங்க உள்ள போனோம்னா நாங்க நினைச்சது ஒண்ணு, ஆனா நாங்க நினைக்காததெல்லாம் ஒண்ணு, ஆனா அதுக்காக நீங்க பண்றீங்களே ஒண்ணு, அது எங்களால தாங்கவே முடியல. நீங்க புருஷனை போராட்டி கொஞ்ச நேரத்துக்கு ஒண்ணும் பண்ணாம இருங்க, ஏன்னா மக்கள் எல்லாரும் எங்களை தான் அடிக்கிறாங்க உங்களை உள்ள விட்டதுக்கு. அதனால நீங்க தயவு செய்து விக்ரம் இப்போதைக்கு எதுவும் தொடாதீங்க, பாரு கூட கொஞ்சம் திவ்யாவோட கொஞ்சம் பின்னாடி வாங்க. இதெல்லாம் புதுசா சார், இவ்வளவு போய் நான் திவ்யா கிட்ட எப்படி சொல்றது, அப்படியா இவ்வளவு போய் நான் எப்படி சாண்ட்ராக் சொல்றது, அப்படியா டேக் ஓகே உள்ள போட கட்டி பிடிச்சி உடனே மயக்கம் போட்டு விழு அப்படின்னு உழுது. இப்ப நீ ஸ்டோர் ரூமுக்கு போ, ஸ்கிரிப்ட் உனக்கு வந்துடும், நீ இப்போ ஓ ஸ்கிரிப்ட் எனக்கு என்ன சொன்னாங்க அப்பா மூடில. அது ரொம்ப டிராமாவா இருந்தது சார். அவர் வந்து எனக்கு புரியல சார், நான் கேக்குறேன். அவர் அந்த கார்ல ஏறி போறாருன்னு வச்சுக்கோங்களேன், 2 பேரும் வீட்டுக்குள்ள ஒரே கண்டஸ்டண்டா வரும்போது ஒன்னாவே 2 பேரும் எலிமினேட் ஆவீங்கன்னு சொல்லி அனுப்பலையே. என்னைக்கா ஒரு நாள் யாரோ ஒருத்தர் வெளியே போய் தானே ஆகணும். அப்ப இன்னைக்கு அவர் ஐயா அது கரெக்ட் ஐயா, ஐயா அதெல்லாம் கரெக்ட். இப்போ உண்மையிலேயே பிரஜின் எலிமினேட்டே ஆகிற ஒரு பெர்ஸ்பெக்டிவாவே இருந்தாலும் பிரஜினா கெமியான்னு அந்த த்ரில்லிங் அந்த வழக்கம் போல அந்த மொமெண்ட்லயே கூட்டிட்டு போய் பிரஜினே வெளில போயிருந்தாலும் போக வச்சிருக்கலாம், இல்ல கெமி போறதா இருந்தாலும் போயிருக்கலாம். இந்த காரு மொமெண்ட் இருக்குல்ல, அவங்க முதல்ல எழுதி கொடுத்து அமிச்சு உள்ள அமிச்சாங்களே, அதுபடி எப்படின்னா இந்த ஆனுவல் டே காம்படிஷன்ல இந்த குழந்தை 6ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் டீச்சர்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து எல்லாரும் வாங்கணும்னா ஒரு குழந்தை இந்த சாங்க போட்டோடனே கிடுகிடுன்னு முன்னாடி வந்துடும், டீச்சர் கோ 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 அப்படின்னு சொன்னோட அது மாதிரி இவங்க முன்னாடி போனாங்க. கடை இந்த காருக்குள்ள போய் பிரஜின் நாங்க என்ன சொன்னோம், நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதை விட நீங்க என்ன கொஞ்சம் கூட யோசிக்காம சேர்ந்து சொல்வானு உங்க வைஃப் சொல்றதும், நீங்க என்னடா கதவு திறந்து விடுற போய் வைஃப் இதெல்லாம் பண்ணாதீங்க பிரஜின், நீங்க எது பண்ணாலும் விஜய் சேதுபதி சார் தான் அடிக்கிறாங்க, நீங்க தயவு செய்து இதெல்லாம் பண்ணாதீங்க. அதை விட ரொம்ப முக்கியம் நம்ம பண்றது ஸ்கிரிப்ட் கண்டுபிடிக்கிற அளவுக்கு இருக்கு, தயவு செய்து நீங்க அதை பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப நீங்க பண்ண வேண்டியதுல என்னன்னா உங்க வைஃப் கிட்ட நாங்க எழுதுற ஸ்கிரிப்ட போய் பண்ண சொல்லுங்க, ஏன்னா இப்ப எந்த இடத்துல எது நடந்தாலும் கண்டுபிடிச்சிடுறாங்க, நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம்னு. அதனாலதான் உங்களை சூப்பர் வெங்கடாச்சலபதி ஐடியாவா கார்ல வச்சு வெளில கூட்டு வந்தோம். சோ நீங்க போகும்போது மாருதி சுசுகிக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்றீங்க, விக்டோரியஸ்க்கு அப்படின்னு சொல்லி காருக்குள்ள ராஜ மரியாதை இருங்க ஒரு 2 மினிட்ஸ் விஜய் சேதுபதி சார் உங்களை பாக்குறாரான்னு சொல்லிட்டு கார் திறந்து உள்ள போய் அவர் மச்சானோட டம்முன்னு ஒரு குதிக்கு, என்னடே உன்கிட்ட நட்பு வச்சதுக்கு என்னையும் ஊரே கேள்வி கேட்கிற மாதிரி ஒண்ணு பண்ணிட்டியடா, உனக்காக கோட்டை கழட்டி சேரை தூக்கி போட்டு என்னடா உன்னோட சேர்ந்து நானும் நடிக்க வேண்டியதா இருக்கு. இது பிரஜின் சாரும் கேட்டிருப்பாருல்ல, நம்மளுக்கு தான் ஒரு விஜய் சேதுபதி, அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு தானே, பிரஜின் கேட்டிருப்பாரு என்னடா சேர்லாம் அது அந்த வேலைக்கு சொல்லிடுறேன். ஏன்னா மச்சி அப்ப ஓவர் ஆக்டிங்கா இருக்கா, ஓ இல்ல ஆஸ்கார் அவார்டுக்கு நாமினேட் ஆயிட்டேன் போடரே, ஏன்டா இப்படி பண்றீங்க, புருஷன முன்னாடியும் சொன்ன லெவல்ல மட்டுமே ஸ்கிரிப்ட் பண்ணுங்களா அப்படின்னு சொல்லி திருப்பி உள்ள அனுப்பிச்சு அதுல எக்ஸ்ட்ரீம் நான் சொன்ன மாதிரி வந்துட்டேன் பாத்தியா, நாங்க தான் சொன்னோமே நீ போவே மாட்டேன்னு, எங்களுக்கு என்ன சர்ப்ரைஸ் நீ தான் வருவ எங்களுக்கு தான் தெரியுமே, திருப்பி வந்து சம்பந்தமே இல்லாம ரொம்ப கிளியரா போய் சாண்ட்ரா கிட்ட பேசிக்கிட்டே வர்றதுக்கு முன்னாடி மயக்கம் போட்டிருந்தா, போகும்போது மயக்கம் போட்டிருந்தா, வெயிட் பண்ணும் போது மயக்கம் போட்டிருந்தா பரவாயில்ல, சந்தோஷமா வந்ததுக்கு அப்புறம் டப்புன்னு மயக்கம் போட்டதுக்கு அப்புறம் தமிழ் சினிமாவுடைய பழைய ஸ்டைலுங்க, மயக்கம் போட்டவங்க மூஞ்சில தண்ணி அடிச்சா எழுதிக்கிறது, இப்பெல்லாம் பன்னீர் சோடா அடிச்சாலும் எழுதிக்கிறது இல்ல, இதெல்லாம் நல்லதே இல்ல. தண்ணி அடிச்சோன்னு எழுதிட்டாங்க சார், அதுதான் சொல்றேன், தண்ணி அடிச்சோன்னு எழுதிக்கிறது,
இதான் யோ 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 இரி இன்னொரு சாண்ட்ரா ஐயோ மஸ்காரா மேக்கப் கலையாம தண்ணி அடிங்க அதுக்கு மேல அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி அந்த சீனை அங்கேயே கட் பண்ணி என்ன ஒரு சார் மாஸ் பெர்ஃபார்மன்ஸ். இந்த மாதிரி நம்ம பேசுறத பார்த்துட்டு இந்நேரம் கமெண்ட்ல வந்துரும், ஒரு பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க, நீங்க 2 பேரும் மனசாட்சி எல்லாம் எப்படி இன்ஹியூமனா சிரிக்கிறீங்களேன்னு சொல்லிட போறாங்க சார் நம்மள. நான் மறுபடியும் சொல்றேன், என்னை இன்ஹியூமன் கூட சொல்லிக்கோங்க, ஆனா இத வந்து உண்மைன்னு நம்புனீங்கன்னா அந்த கெட்டவன் நானாவே இருந்துட்டு போறேன். மக்களே இதெல்லாம் ரொம்ப போங்க மக்களே. உண்மையிலே அவங்க திவ்யாக்கு உடம்பு சரியில்லைன்றப்ப கூட நான் இதை பேசல. ஆனா இன்னைக்கு நடந்த சீன்ல நடந்த எல்லா சீனையும் நீங்க பார்த்துட்டு உண்மையிலே இது உங்களுக்கு உண்மையா மட்டும் இருந்திருந்தா நீங்க பேசுறது எவ்வளவு கட்டும் கோபத்தை எனக்கு ஏற்படுத்துதுன்னு சொல்லி நீங்க கெட்ட வார்த்தையில கூட என்ன நாள் திட்டிடுங்க, பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க இங்க இருந்து ஸ்ட்ரெயிட்டா விஜய் அவார்ட்ஸ், விஜய் டெலி அவார்ட்ஸ், சைமா அவார்ட்ஸ் இதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. இட் ஒன்ட் ஒர்க். இந்த ஷோல அது நடக்காது, இந்த ஷோல நடக்கவே நடக்காது. இது பயங்கரமான ஆக்டிங்கா இருக்கு. அதுல எனக்கு எக்ஸ்ட்ரீம் ஆக்டிங். நான் வந்துட்டேன் இல்ல அதான் சார் சப்பா அந்த அதுல நான் சும்மா என் வைஃப் கிட்ட சொல்லி ஆக்சுவலா பிரஜின் போயிட்டு நல்லா இருந்திருக்கும். ஐயோ பிரஜின் போற மாதிரியே ஒரு பிளான் வச்சிருப்பாங்க. எப்ப நான் அந்த உள்ள போன கேப்ல சில விஷயங்கள் இதெல்லாம் பண்ண முடியலனா நீ வெளில போயிட்டு பேசாம கெமியை நாங்க உள்ள அனுப்பிச்சிடறோம் அப்படின்னும் போது ஒரு இடத்துல கோவப்பட்டு நான் வெளியே போய்க்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துல என்ன மிஸ்டேக் நடந்திருக்கும்னா, ஒருவேளை நடந்திருந்தால் இது ஒரு இந்த சம்பவம் வெறும் நகைச்சுவைக்கு மட்டுமே. என்ன நடந்திருக்கும்னா, 2 கார் வெளில கொண்டு வந்திருப்பாங்க. அதுல ஒண்ணு பார்க்கிங்ல அதனால கேட்டுக்கு வெளியவும் ஒண்ணு கேட்டுக்கு உள்ள இருந்திருக்கும். கார் நம்பர் 2 வெளியில இருக்க கார் உள்ள வாங்க, உள்ள இருக்க கார் வெளில போவாங்க அப்படின்னு சொல்றோன்னே இந்த கார் மாறி போய் உள்ள போய் கதவு திறந்தது வந்து அந்த வாக்கி டாக்கி ப்ராப்ளம்ல கெமி உள்ள போக வேண்டியது, பிரஜின் வெளில போக வேண்டியது. வாக்கி டாக்கில டிரைவர் தப்பா புரிஞ்சதுனால கெமி வெளில போயிட்டாங்க, பிரஜின் உள்ள வந்துட்டார். அப்படி கூட நடந்திருக்கலாம்ல. ஏன்னா இந்த சீன் ரொம்ப யதார்த்தமா ஃபன்னியா போயிருக்கணும். இல்ல பக்கா ப்ரிப்பேர்டு ஸ்கிரிப்ட் இதோட டீடைலிங்கா பண்ணவே முடியாது.